மதிமுக 4 சீட்டு கொடுக்குறோன்னா அந்த கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஆனால் விசிகாவுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20-25 சீட்டு வந்து திமுக கொடுக்கணும். அதுதான் உரிய பிரதிநிதித்துவம். ஓரளவுக்காவது என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலே பங்கு கொடுக்கலாம். துணை முதலமைச்சர் விசிகாவுக்கு வந்து கொடுக்கலாம். ஒரு எம்பிக்கு 6 சட்டமன்ற தொகுதி, 2 எம்பிக்கு 12 சட்டமன்ற தொகுதி. அப்போது குறைந்தபட்சம் 12 தொகுதியாவது திமுக கொடுத்தே ஆகணும். அதுதான் ஒரு நியாயம், அதுதான் ஒரு தர்மம். அதான் சொல்கிறேன், காங்கிரஸ்க்கு 25 கொடுக்குறீங்க. நீங்கள் காங்கிரஸ் அந்த அளவுக்கு இருக்கா? நீங்கள் நினச்சி கொடுக்குறீங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட வலிமையானதாக வந்து இன்றைக்கி விசிகா இருக்குது. விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் வன்னியர் சொல்கிறாரு, நாங்கள் 50 சீட் கூட கேட்போங்க, தப்பே கிடையாது. கமலஹாசனும் திருமாவும் வந்து ஒரே மாதிரியான அரசியல் களத்தில் இருக்காங்களா? ஒரே வாக்குகள் கொண்டிருக்காங்கன்னா கிடையாது. அவர் எங்கேயோ இருக்கார், இவர் எங்கேயோ இருக்கார். திரையில் வேணுமெனால் திரு கமலஹாசன் உலக நாயனாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூப்பர் ஸ்டார் டாக்டர் திருமா. இவ்வளவு வலிமையான ஒரு கட்சி எல்லாமே வெளிப்படையாக தெரிந்துமே ஏன் தொடரணும்? தனித்து நின்று களம் காணலாம். இல்லை தனி நின்று என்ன? இந்த மக்களுக்கு யார் பாதுகாப்பு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலுமே பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு எதிரான விசிகா தான். ஒடுக்கப்படுற மக்களுக்கு ஒரு நீதி கேட்குற கட்சி எதிரான விசிகா தான். நாட் ஓன்லி கேஸ்ட்டை மென்ஷனே பண்ணல. இங்கே அங்கே கன்னியாகுமரியில் வந்து இருந்து போன பெண் வந்து பட்டியல் சமூகமாக கிடையாது, அவங்க ஒரு முக்குழுத்தோர் சமூகம். அந்த மாணவிக்கு நீதி வேணும் அப்படின்றது டாக்டர் திருமா ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஆனால் இப்போ பட்டியலினத்துக்கான கட்சியாகத்தானே சித்தரிக்கப்படுது, பார்க்கப்படுது. அது இங்கே இருக்கிற ஜாதி புத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? நீ பாருங்க, விசிகா பட்டியல் சமூக மக்களுக்காக முன்னெடுத்து தொடங்கப்பட்ட கட்சி, ஆமாம். விசிகா பட்டியல் சமூக மக்கள் உரிமைகளை பேசுகின்றதா, ஆமாம். ஆனால் விசிகா ஜாதி கட்சியான கிடையாது. வன்னியரை வந்து தன்னுடைய கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக்கிய திருமாவை நீங்கள் எப்படி ஒரு ஜாதி கட்சியாக சொல்ல முடியும்? இஸ்லாமியருக்கு அதிகாரம் கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கிய டாக்டர் திருமாவை நீங்கள் எப்படி ஜாதி கட்சியாக சொல்ல முடியும்? பொது புத்தியில் இருக்குன்னா நீ திருந்து, பார்க்குறவன் திருந்து, எவன்லாம் கேட்கறானா அவன் திருந்து, திமுக பார்க்க தான் நீ திருந்து. இன்னைக்கு இந்திய அளவில் பட்டியலின மக்களுக்கான ஒரு குரலாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாகவும் இன்னைக்கு திரும்ப மாறி ஒரு மிகப்பெரிய உயரமான பிரம்மா நிற்கிறாரு. அவரை போய் நீங்கள் ஜாதின்னு சொன்னால் அவர் வந்து அடங்கலாம் முடியாது, அவர் அடைக்கிடவும் முடியாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக உடனான கூட்டணி விசிகாவுக்கு தொடருமா, இல்லை இதற்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இல்லை மாற்று நிகழ்வுகள் நடைபெறுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக பேச போகிறோம். அதை பற்றி நம்மளோட பேசுறதுக்காக நம்மளோட இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு பிரதாப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு அரசியல் வட்டாரத்தில். என்ன அப்படின்னா, திமுக வந்து விசிகாவுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்குதா? ஏன்னா வந்து ஒரு பெரும்பான்மையான கட்சியா இருக்கு விசிகா, அதிக வாக்கு வங்கிகள் வச்சிருக்க கட்சியா இருக்குது, நிறைய பலம் உள்ள கட்சியா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான சீட்டு பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்க மாதிரி வந்து எல்லாருக்கும் தோன்றுது. இப்படி இருக்கும்போது இதற்கான கூட்டணி வந்து தொடருமா, இல்லை ஏன் வந்து தனித்து வந்து போகாம திமுகவுடனான கூட்டணியில இருக்கிறாங்க? இல்லை, டாக்டர் திருமா அவர்கள் திமுகவோடு கூட்டணி இருப்பதற்கு அவர் வைக்கக்கூடிய முக்கியமான ரீசன், இந்தியா முழுவதும் இன்றைக்கு வந்து பெரும்பான்மைவாதமாக குறிப்பாக மதவாதம் சார்ந்த பாஜக வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நேரடியாக பல மாநிலங்கள் ஆட்சியில் செய்தாலுமே கூட எங்கெல்லாம் செயலி அங்கேயுமே கூட ஆட்சிகள் வந்து மறைமுகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் வந்து பாஜகவால் நுழைய முடியலன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டினுடைய மண் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு மதச்சார்புள்ள ஒரு மண்ணாக காணப்படுது. ஏன்னா காலங்காலமாக இங்கே இருக்கக்கூடிய பகுத்தறிவு சமூக நல்லிணக்கம் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டில் வந்து பாஜக போன்ற மதவாத கட்சிகள் இந்துத்துவம் வந்து உள்ள நுழைந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தமிழ்நாட்டில் பல கட்சிகளுக்கு இருந்தாலுமே கூட அந்த பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதிரான விசிகா தான். ஸோ அந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே தான் தொடர்ந்து திமுக கூட வந்து இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திமுக ஒன்றும் விசிகாவுக்கு அப்படியே வாரி வழங்கிட்டு போகிறது கிடையாது, சீட்டுகளை ஒன்றும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு போகிறது கிடையாது. ஆனாலுமே வந்து ஏன் இருக்கிறார் அப்படின்னா, அந்த கொள்கை தெரிவில் நம்முடைய சுயநலத்திற்காக இப்போ விசிகாவுக்கு வந்து ஒரு கட்சி 10 சீட்டு கொடுக்குது, 15 சீட்டு கொடுக்குது அப்படின்றதுக்காக அங்கே பாஜகவும் பாமகவும் ஒரு கூட்டணியில் வந்து விசிகா போய் சேர முடியாது. ஏன்னா அது வந்து கொள்கையே மாறிடும். ஏன்னா தொடர்ந்து சாதியவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் எதிராக செயல்படும் ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு விசிகா வந்து இருக்குது. ஆனால் இதை வந்து திமுக வந்து ஒரு சுயசார்போடு அல்லது வந்து ஒரு சுயநலத்தோடு வந்து செயல்பட்டதை நான் பார்க்குறேன். நான் என்னதான் உங்களுக்கு விசிகாவால் நீங்கள் ஜெயிச்சாலுமே, என்னதான் டாக்டர் திருமாவால் தான் இன்றைக்கி ஸ்டாலின்ற ஒரு நபர் முதலமைச்சர் இருந்தாலுமே கூட அந்த ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் திமுக போன்ற கட்சிகள்லாம் நடந்துக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வியாக இருக்குது. திமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான நபர்களாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக மாவட்ட அமைச்சர்களாக இன்றைக்கி தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்னென்னா உள்ளபடி விசிகா போன்ற கட்சிகள் தாங்க கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல. திமுக இன்றைக்கு சமூக நீதிக்காக தோற்றுவிக்கப்படுற கட்சி, ஒரு மதச்சார்பை பேசக்கூடிய ஒரு கட்சி திமுக. ஆனாலுமே அது இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு சாதித்தன்மையோடு காணப்படுறாங்க. உள்ளபடியே விசிகா போன்ற கட்சி வெளியே போயிட்டு பாமக போன்ற கட்சிகள் உள்ள வரணுன்றது விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் பொறுத்து தான் டாக்டர் திருமா திமுக கூட்டணியில் பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. இதை திமுக தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு குறைவான ஒரு சீட் வந்து கொடுக்குறாங்க. வருகின்ற தேர்தலிலும் திமுக வந்து இதே போல செயல்பட்டால் திமுகன்ற ஒரு கட்சி கொஞ்சம் கூட ஒரு நன்றி உணர்வே இல்லாத ஒரு கட்சியை தான் நான் பார்க்குறேன். அப்போ வந்து விசிகா வந்து முற்றிலும் போனாலும் அவங்களுக்கு பரவாயில்லை அப்படின்னு தான் திமுக எடுத்துக்கிறாங்க. இல்ல திமுக எடுத்துக்குது அப்படின்றத நம்ம வந்து பொதுவா சொல்ல முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப அவர்கள் மேல வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு ஒரு பிடித்தமான நபரா இருக்காரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் போலதான் எல்லாருமே இருக்கிறாங்களா? ஈவன் உதயநிதி அவர்கள் கூட இருக்காரான்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு நீங்க உதயநிதி அவர்கள் அந்த கட்சியினுடைய ஒரு முகம் அவர் தான். துணை முதலமைச்சராக இருக்காரு, கட்சியினுடைய அடுத்த முகமாக இருக்காரு. ஆனால் அவருக்குமே கூட பார்த்தீங்கன்னா டாக்டர் திருமாவர்கள் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்துள்ளார், எந்த அளவுக்கு அவர் மதிக்கிறார்ன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா வெளியே சொல்லிக்கலாம், என்னுடைய கொள்கை தலைவரில் நான் டாக்டர் திருமாவர்களை பார்க்குறேன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கலாம். ஆனால் உரிய அளவில் நீங்கள் நடத்துறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ திரு கமலஹாசனை பார்த்து ஓடோடி போயிட்டு வாசல் வரைக்கும் அறிவாலயத்தில் போய் வரவேற்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் திருமாவர்களையும் அதே மாதிரி தான் வழி நடத்துறாரா, அதே மாதிரி அரவணைக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ நம்மளை கேட்பாங்க, நீங்கள் இந்த அளவுக்கு நோட் பண்ணீங்கன்னா நாங்கள் நோட் பண்ணுவோம். ஏன்னா டாக்டர் திருமாவர்களும் திரு கமலஹாசன் அவர்களும் அரசியலில் ஒன்று கிடையாது. இவர் எல்லோரோட மேலானவராக நாங்கள் வந்து பார்க்குறோம். அந்த திமுக எப்படி நடத்துது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ திமுக இப்படியெல்லாம் நடத்துதுன்னு தெரிஞ்சுதான் திருமாவர்கள் இருக்காரா அப்படி ஒரு கேள்வி வரும். வெளிப்படையாக சொல்கிறார் இல்லையா, திமுக கூட்டணியில் எங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது, எங்கள் கட்சி கூட ஏற்ற முடியல, நாங்கள் போராடுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ கட்சிகள் இந்துத்துவ மாநாடு போல அனுமதி கொடுத்துட்றீங்க, ஆனால் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, வேணுமுன்னே இதே கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக சபை சார்ந்தவன் 10 கோடி பறந்தா மேலே ஏறி வீசிய கொடி அறுக்கிறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு கூட்டணியில் இருக்கார். ஒரே ஒரு காரணம், மதவாதம் இங்கே உள்ள வரக்கூடாது, பிஜேபி உள்ள வரக்கூடாது காண்டதுக்காக தான் இருக்காரு. அதான் சொல்கிறேன், இதை வந்து திமுக வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளுது. அவங்க கொஞ்சமாவது திருந்தணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப விசிகா வந்து மதவாதம் உள்ள வரக்கூடாதுன்னு திமுக தொடர்றாங்க இல்லையா? வேற யாரு கூடயாவது கூட்டணி வைக்கும் போது இதை தடுக்கப்படல. உள்ளபடியே அதிமுகவுடைய கொள்கை கோட்பாடுல ஒரு திராவிட கட்சி, அது ஒரு மதவாத கட்சி கிடையாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தானவர்களும் கிடையாது. அப்படிதான் அந்த கட்சியினுடைய பாரம்பரியம் இருந்துட்டு இருக்கு. என்னதான் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்ச பொழுது குறிப்பாக வந்து இந்த மதமாற்ற தடை சட்டம், இந்த குறிப்பாக கோயில்களில் வந்து இந்த ஆடு மாடு பலியிடு இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஆதரவாக இருந்தாங்க. கோயிலில் வந்து இப்போ பலியிடக்கூடாதா, அது வந்து சாங்கியண்டா, மதவாத சட்டம்லாம் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பிஜேபி சிந்தனை இருந்தது. ஆனால் நாளாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனநிலிருந்து மாறி தமிழ்நாட்டிற்கான ஒரு முதலமைச்சராக, இன்னும் சொல்லப்போனால் நிர்வாகத்திலும் ஆட்சியிலும் குறை சொல்ல முடியாத நபராக கடந்த ஆண்டுகளில் செயல்பட்டாங்க. அதே போல் நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு ஆதரிச்ச ஒரு நபர் தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு தெளிவாக வராங்க, ஏன்னா தமிழ்நாடு இதுக்கெல்லாம் எதிரானதுரா, ஏன்னா இங்கே சமூக நீதி அப்படின்ற ஒரு கருத்து வந்து தாத்தா அயோத்தியாச பண்டிதர்லேருந்தே இங்கே விதைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்குது. அதுலேருந்து அவங்க மாறி அதிமுக கொள்கை மதச்சார்பான கொள்கை தான். ஆமாம், மதச்சார்பான கொள்கை தான். சமூக நீதி, ஆமாம் சமூக நீதி. இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு ஆதரவு இருக்குது, ஆமாம் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே கூட விசிக்கு அங்கே போகலாம், இன்னைக்கு போக முடியாது, ஏன்னா அங்கே பிஜேபி இருக்குது. ஸோ பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் தான் போக மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இன்றைக்கும் டாக்டர் திருமா இருக்காரு. அதனால தான் அங்கே போக முடியல. இன்னொன்று கூட நீங்கள் கேட்கலாம், ஏன் விஜய் கூட போகலாமேன்ற ஒரு கேள்வி அடுத்ததெல்லாம் வரும். விஜய் அவர்கள் வந்து ஒரு மதத்திற்கான நபரானா நிச்சயமாக கிடையாது. சமூக நீதி மேல் நம்பிக்கை இருக்குது, இடஒதுக்கீடு மேல் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எல்லாவற்றுக்குமே ஒரு முற்போக்கான கட்சியாக தான் வந்து தாவேக்காவை எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே ஏன் விசிகா வந்து உடனே போக முடியாதுன்னா, நீங்கள் விஜய் அவர்களை நம்பி அங்கே ஏறி சவாரி செய்ய முடியாது. ஏண்டான்னா திமுக கூட வந்து இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா பல முரண்கள் இருந்தாலுமே கூட இடஒதுக்கீட்டிற்கான கொள்கையில் இன்றைக்கும் ஆதரவாக இருக்கின்றது திமுக, மாற்றுக்கிறது கிடையாது. பேருக்காக சமூக நீதி பேசுகிறாங்க, இப்படி வெற்றியே பெற்றுட்டு வராங்க. கிட்டத்தட்ட வந்து 3 பொது தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இது எல்லாத்துலேயுமே இந்த அணி ஒன்றாவே இருக்குது. ஸோ ஒரு வெற்றி முகமாகவே இருக்குது. ஏன் இந்த வெற்றி வாய்ப்பை நழுவிட்டு நம்பிக்கை வந்து இல்லாத அல்லது வந்து விஜய்கிட்ட எத்தனை சதவீதமே ஓட்டு இல்லாத ஒரு நபர்கிட்ட டாக்டர் திருமா போல ஒரு ஸ்காலர் போகணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை. போகணும்னு நினச்சா போகலாம், ஆனால் அந்த முடிவு எடுக்கக்கூடிய திறனும் அதற்கான ஆற்றலும் டாக்டர் திருமா கிட்ட தான் இருக்குது. நம்ம அவருடைய பார்வைக்கே விட்டுடுறோம். அதாவது திரும்ப சொல்ல வருதுன்னா, விஜய்கிட்ட டாக்டர் திருமா இப்போதைக்கு போக மாட்டாருன்றது திமுகவுக்கு தெரியும். அதிமுக கிட்ட போகவே மாட்டார், பாஜக அங்கே இருக்குன்றது திமுகவுக்கு தெரியும்.
ஸோ இதையெல்லாம் பயன்படுத்திட்டு எப்படி இருந்தாலும் இவங்க இங்கே தான் வேற வழி இல்லாம இங்கதான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சீட்டை வந்து கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு உண்மை. நான் அதை வந்து நான் மறுக்கல. அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து விசிகாவின் தலைவர் திருமா அவர்களோட வந்து ஒரு இணக்கமான ஒரு இதுல இருக்காங்க, அவர்கள் மேல ஒரு தனி ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கு அப்படின்னு நீங்க பேசும்போது சொன்னீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் வந்து சீட்டு கம்மியாக வேற யாரோட உந்துதல் இங்க இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேற எந்த கூட்டணி கட்சிகளோட உந்துதலாவது இங்க இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, திமுக கூட்டணியில விசிகான ஒரு கட்சியை தவிர நம்ம ஓரளவு கம்யூனிஸ்ட் எடுத்துக்கலாம். மற்ற கட்சிகள்லாம் ஆக்டிவாகவே இல்லை. ஒரு நகைச்சுவை ஒரு சேனலில் கூட பார்த்தேன் நான், தமிழ்நாட்டிலே ஜாலியாக இருக்கிற கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஏன்டானா அவங்க எந்த உயிர் போடும் பண்ணுறதுல எதுவும் பண்ணுறதுல ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. மற்ற கட்சியினுடைய உந்துதல்லாம் இருக்கும் அப்படின்னு பகிரங்கமாக சொல்ல முடியாது. திமுகவுக்கு அந்த மனம் இல்லை அப்படிதான் சொல்ல முடியும். திமுகவில் இப்போ 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்காங்க இல்லையா, அமைச்சர்கள், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அப்படி சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க, பல பாடிலாம் இருக்கு இல்லையா. அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா விசிகா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனம் கிடையாது, கொடுக்கக்கூடாதான் நினைப்பாங்க. ஈவன் இன்னைக்கு காங்கிரஸுக்கு 25 சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு காங்கிரஸுக்கு வந்து 25 சீட் கொடுக்குறாங்கன்னா, காங்கிரஸ்க்கு இன்னைக்கு எத்தனை பேர் ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க? இப்போ எக்ஸாம்பிள் எங்கள் ஊரில் யாரும் காங்கிரஸ் இல்லை, உங்கள் ஊரில் யாரும் இருக்காங்களா? எனக்கு தெரியல. எங்கள் ஊரில் காங்கிரஸ் இல்லை. இப்போ உங்கள் ஊரில் இருந்தால் நீங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்களா? எண்ணிக்கையில் காங்கிரஸ் ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்காங்க ஊரில் இருந்தாங்க. அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. ஒரு காலத்துல இருந்தாங்க. அப்போ ஒரு ஊர்ல ஆயா வந்து நில வடை சுட்டுச்சுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் ஒரு காலத்துல இருந்தாங்க, இன்னைக்கு வந்து இல்லை. ஸோ சிபிஎம் சிபிஐ வந்து மக்களுக்காக இருந்தாலுமே கூட அவங்க கிட்ட பாப்புலேஷன் கிடையாது, அவங்க கூட மக்கள் தொகை கிடையாது, வாக்கு சதவீதம் அதிகம்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடத்துல கம்யூனிஸ்டுகள் வந்து இருக்கலாம், அவ்வளோதான் இருக்க முடியுமே தவிர வாக்கு கிடையாது அவங்க கிட்ட. திமுக கூட்டத்தில் திமுக அப்புறம் பெரிய கட்சி எதிரான விசிகா, இது திமுகவுக்கும் தெரியும், கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும். ஆனால் என்னன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைன்னா, நம்ம எப்படியாவது மத்தியில் வந்து கூட்டணி ஆட்சியில் வந்துடுவோம், காங்கிரஸ் தலைமையில் ஆட்சியில் வந்துடுவோம், அப்போ காங்கிரஸ் நமக்கு வந்து அமைச்சரவையை வாரி வழங்கி கொடுத்துருவாங்க. அதனால் அந்த கூட்டணி தர்மத்திற்காக நம்ம தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு மற்ற எல்லாரோட சீட் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை தான் இவங்க வருஷம் அது எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் அதிகமாக கொடுப்பாங்க. மற்ற கட்சிகள் இப்போ சிபிஎம் சிபிஐ விசிகா மதிமுக எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. இந்த பார்வையே ரொம்ப மோசமானது. இப்போது ஒரு வீட்டில் 10 பசங்க இருக்காங்கன்னா 10 பசங்களுக்கு போயிட்டு நீ வந்து 2 கிலோ அரிசி போட்டு சாப்பிடுவான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு எத்தனை கிலோ அரிசி வேணுமோ அத்தனை கிலோ அரிசி கொடுக்கணும். 2 பேர் வீட்டில் 2 கிலோ அரிசி கொடுக்குறோம், 2 நாள் சமாளிப்பாங்க. நீ மதிமுக 4 சீட்டு கொடுக்குறோன்னா அந்த கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஆனால் விசிகாவுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20-25 சீட்டு வந்து திமுக கொடுக்கணும். அதுதான் உரிய பிரதிநிதித்துவம். ஓரளவுக்காவது என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலே பங்கு கொடுக்கலாம், துணை முதலமைச்சர் விசிகாவுக்கு வந்து கொடுக்கலாம். ஆனால் அதற்கான சூழல் வந்து இப்போ இல்லை அப்படின்றத டாக்டர் திருமாவே சொல்கிறாரு. ஆனால் குறைந்தபட்சம் சீட்டு விடுவதிலாவது ஒரு நேர்மையை கடைபிடிங்க. அண்மையில் கூட சொல்கிறாரு, ஒரு 15 தொகுதி கூட நம்மளால் கேட்க முடியும், நியாயமாக கொடுக்கணும், ரொம்ப சரியாக. இதுக்கு குறைவாக திமுக கொடுக்கவே கூடாதுன்னா 12 சீட் வந்து கீழே கொடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்ககிட்ட 2 எம்பி இருக்காங்க. ஒரு எம்பிக்கு 6 சட்டமன்ற தொகுதி, 2 எம்பிக்கு 12 சட்டமன்ற தொகுதி. அப்போது குறைந்தபட்சம் 12 தொகுதியாவது திமுக கொடுத்தே ஆகணும். அதுதான் ஒரு நியாயம், அதுதான் ஒரு தர்மம், அதுதான் கூட்டணி தர்மம். ஆனால் இந்த திமுக பண்ணாது. அவங்க தகுதிக்கு 25 தொகுதிகளாவது வந்து விசிகா வந்து வாங்கலாம். நான் தான் சொல்கிறேன், காங்கிரஸ்க்கு 25 கொடுக்குறீங்க, நீங்கள் காங்கிரஸ் அந்த அளவுக்கு இருக்கா? நீங்கள் நினச்சி கொடுக்குறீங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அதை விட வலிமையானதாக வந்து இன்றைக்கி விசிகா இருக்குது. இன்றைக்கி பேட்டியில் கூட சொல்கிறாரு விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் வன்னியர் சொல்கிறாரு, நாங்கள் 50 சீட் கூட கேட்போங்க, தப்பே கிடையாது, 50 சீட்டில் 100 சீட் கூட வாங்கலாம். விசிகாவிற்கு வாக்கு சதவீதம் வந்து இருக்குது, மக்கள் இருக்காங்க. குறைந்தபட்சம் வந்து ஒரு 25 தொகுதியாவது கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கணும். நியாயமாக ஒரு 12வது கொடுக்கணும் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா மக்கள் நீதி மையம் இருக்கு இல்லையா, திரு கமலஹாசனுடைய கட்சி, அந்த கட்சி உள்ளே வந்திருக்கு. அந்த கட்சி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 2% மேலே வாக்குகள் வச்சுருப்பாங்க நம்புகிறேன் நான். ஏன்னா அவங்க சட்டமன்றத்தில் வந்து போட்டிட்டாங்க. ஸோ அந்த வாக்கு சதவீதம் வச்சுருந்தாங்க. அந்த கட்சிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், இல்லை ஒரு 4 சீட்டு கொடுக்குறாங்க, 3 வச்சுங்க. விசிகா அவருக்கு வந்து அதே நீ கணக்கு காமிச்சு அவங்களுக்கு ஒரு 3, நீ ஒரு 5 வாங்கிக்கிட்டு சொன்ன நியாயமா அது? கேட்குறேன். கமலஹாசனும் திருமாவும் வந்து ஒரே மாதிரியான அரசியல் களத்தில் இருக்காங்களா? ஒரே வாக்குகள் கொண்டிருக்காங்கன்னா கிடையாது. அவர் எங்கேயோ இருக்கார், இவர் எங்கேயோ இருக்கார். திரையில் வேணுமெனால் திரு கமலஹாசன் உலக நாயனாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூப்பர் ஸ்டார் டாக்டர் திருமா. அப்போ 2 பேரையும் நீ ஒன்றா பார்க்குறதே தப்புன்னு சொல்கிறேன் நான். இல்லை, இவ்வளவு வலிமையான ஒரு கட்சி எல்லாமே வெளிப்படையாக தெரிந்துமே ஏன் தொடரணும்? தனித்து நின்று களம் காணலாம். இல்லை, தனித்து நின்று களம் காணலாம் ஈஸியாக சொல்லிடலாம். விசிகா வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு கட்சியில் முதல் முறையாக கூட்டணியில் இருக்கிறாங்க, கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. அந்த கூட்டணி இருக்கும் பொழுதெல்லாம் அந்த கட்சி ரூலிங் பார்ட்டியாக இல்லை. இதுதான் முதல் முறையாக திமுக ஆட்சி செய்கின்றது, அதனுடைய கூட்டணி கட்சியாக விசிகா இருக்கின்றது.
அப்படி விசிகா கூட்டணி கட்சியில் இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டில் தலித் மக்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலும் வன்கொடுமைகள்ன்றது கொஞ்சம் கூட குறையில. ஈவன் 10 வருஷம் அதிமுக ஆட்சியை விட 5 வருஷம் திமுக ஆட்சியில் அதெல்லாம் அதிகரிச்சிருக்கு. டாக்டர் திருமா இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்காவது வாய்ஸ் கொடுக்க முடியுது. இவருடைய குரல் முதலமைச்சருடைய அறை வரைக்கும் போய் கொண்டு சேருது. ஒரு ஆளுங்கட்சி கூட்டணிலே இல்லை, ஒரு வலிமையான கூட்டணிலே இல்லை, தனியாக போய் நின்று என்ன பண்ண முடியும்? 4 எம்எல்ஏ நீங்க சொல்ற மாதிரி 10 எம்எல்ஏ கூட வரட்டும், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஏன்னா இங்க வந்து நாம் தமிழர் கட்சிகள் போன்ற பல கட்சிகள் வந்து தனித்து தான் நான் போட்டியிடுவேன், யாரோடையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்படி ஆனா என்ன பயன்? ஒரு பெரும்பான்மையா இருக்கும்போது, பலமா இருக்கும்போது நம்மளும் போட்டியிடலாமே அப்படிங்கிற ஒரு போட்டியிடலாமேன்றது நீங்க நியாயம். மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கும் பொழுது விசிகா 25 தொகுதியில வந்து போட்டியிட்டாங்க. 25 தொகுதி தலா 25 போட்டியிடும்போது அதில் அதிகமான வாக்குகள் வாங்கின கட்சி எதிரான விசிகா. டாக்டர் திருமா அவர்கள் 80க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு எடுக்கிறாரு. இத்தனைக்கும் திமுக கூட்டணி கிடையாது, அதிமுக கூட்டணி கிடையாது, பணம் கிடையாது, அதிகாரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சுயேட்சையாக போட்டியிட்டாரு. வெறும் சொற்பம் ஒரு 90க்கும் கீழான வாக்குகள் தான் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டார். அப்போது இவ்வளவு இருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மக்கள் டாக்டர் திருமா வந்து தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணார். கிட்டத்தட்ட வந்து அவர் தான் வெற்றி பெற்றவர். அங்கே திருமான்ற பேர்லேயே ஒரு நபர் வந்து நிறைய ஓட்டெலாம் வாங்கினார். அந்த மாதிரி நிறைய ஒரு ஃபோர்ஜரிலாம் பண்ணுவாங்க. ஒரு நபருடைய பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ன்ற பேரில் ஒரு 4 பேர் நிற்க வச்சாங்க. ஒரு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பலாப்பழம் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஓபிஎஸ்ன்ற பேர் 4 பேர் நிற்க வைக்கிறாங்க. அப்போ அவருக்கு எதிரான பல சதி திட்டங்கள்லாம் தீட்டியுமே கூட ஒரு 90க்கும் குறைவான வாக்கு வித்தியாசம் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெற்றி வாய்ப்பு எடுக்கிறாரு. அப்போ நீங்கள் கேட்குற தனியாக நின்று இருக்காங்க. நின்று என்ன பயன்? தனியாக நின்று என்ன பயன்? இந்த மக்களுக்கு யார் பாதுகாப்பு? இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலுமே பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு எதிரான விசிகா தான். ஒடுக்கப்படுற மக்களுக்கு ஒரு நீதி கேட்குற கட்சி எதிரான விசிகா தான். நாட் ஓன்லி கேஸ்ட்டை மென்ஷனே பண்ணல. இங்கே அங்கே கன்னியாகுமரியில் வந்து இருந்து போன பெண் வந்து பட்டியல் சமூகமாக கிடையாது, அவங்க ஒரு முக்குழுத்தோர் சமூகம். அந்த மாணவிக்கு நீதி வேணும் அப்படின்றது டாக்டர் திருமா ஒரு போராட்டம் பண்ணாராங்க. ஆனா இப்ப பட்டியலினத்துக்கான கட்சியாகத்தானே சித்தரிக்கப்படுது, பார்க்கப்படுது. அது இங்க இருக்கிற ஜாதி புத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, விசிகா பட்டியல் சமூக மக்களுக்காக முன்னெடுத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி, ஆமாம். விசிகா பட்டியல் சமூக மக்கள் உரிமைகளை பேசுகின்றதா, ஆமாம். ஆனால் விசிகா ஜாதி கட்சியான கிடையாது. ஏன்னா எல்லோருக்குமான கட்சியா இருக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பட்டியல் சமூக மக்களுடைய நலனுக்காக தோற்றுவிக்கப்படும் எந்த ஒரு கட்சியும் ஜாதி கட்சியா நான் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் வந்து பட்டியல் சமூகம். அந்த பட்டியல் சமூக மக்களுடைய நலனுக்காக ஒரு கட்சி தோற்றுவிக்கப்படுதுன்னா அது ஜாதி கட்சி சொன்னால் எக்காரணம் ஏற்றுக்க மாட்டேன். அதை வந்து நீங்கள் இது பல்லருக்கான ஒரு கட்சி, இது ஒரு பறையருக்கான ஒரு கட்சி சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏண்டானா இல்லை, இப்போ ஒரு பொதுவாக வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு இரு சமூகத்துக்கிடையே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ விசிகா ஒரு சமூகத்துக்கும் பாமக ஒரு சமூகத்துக்கும் அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ பார்க்கும் பொழுது இல்லை, நீங்கள் வந்து நேரடியாக வந்து எதை மென்ஷன் பண்ணுறீங்க? இளவரசன் மேட்டர் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. அப்போ எப்படி இருக்கு அப்படின்னா அது ஜாதி கட்சியாகத்தான். அது பாமகவினுடைய சுயலாபத்திற்காக விசிகா என்கின்ற ஒரு மக்கள் கட்சியை ஒரு ஜாதி கட்சியாக மாற்றிய வேலை செஞ்சது பாமக. 19 89 பார்த்துடலாமா, வா மோதிக்கலாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதெல்லாம் பாமக. ஏன்னா பாமகவுக்கு அன்றைக்கு எல்லா ஓபிசியும் ஒன்றிணைக்க வேண்டிய தேவை இருந்தது. இளவரசனுடைய மரணத்தில் வந்து அரசியல் ஆதாயம் பார்க்க வேண்டிய தேவை இருந்தது. அந்த வேலையை ரொம்ப கனகச்சமாக செஞ்சாங்க. இன்றைக்கும் இளவரசனுடைய கொலையை தற்கொலையாக்கி முயற்சி பண்ணி அதுக்கான முடிவுரை வந்து எழுதிட்டானுன்னு வச்சுங்களேன். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்படி நான் கேட்குறேன். விசிகால் 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏ 4 பேருமே பறையரா கிடையாது. ஒருத்தர் வன்னியர், ஒருத்தர் இஸ்லாமியர், மீது 2 பேர் தான் எங்களுடைய பட்டியல் சமூகம். அப்போ வன்னியரை வந்து தன்னுடைய கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக்கிய திருமாவை நீங்கள் எப்படி ஒரு ஜாதி கட்சியாக சொல்ல முடியும்? இஸ்லாமியருக்கு அதிகாரம் கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கிய டாக்டர் திருமாவை நீங்கள் எப்படி ஜாதி கட்சியாக சொல்ல முடியும்? பொது புத்தியில் இருக்குன்னா நீ திருந்து, பார்க்குறவன் திருந்து, எவன்லாம் கேட்குறானா அவன் திருந்து, திமுக பார்க்க தான் நீ திருந்து. விசிகா ஜாதி கட்சியாக கிடையாது. இது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான கட்சி. அதிலும் குறிப்பாக இங்கே ஒடுக்கப்படுகின்ற ஆதி தமிழர்களுக்கான ஒரு கட்சி விசிகா. நீங்கள் அப்படி சுருக்கலாம் ஜாதி சாயெல்லாம் நீங்கள் விசிகாவுக்கு பூச முடியாது. நீங்கள் பூசத்தனா பூசிங்க. அவர் வந்து விசிகான்ற கட்சி தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா அப்படி சொல்லிட்டு கட்சியை ரொம்ப பெரிதாக்கி இன்னைக்கு இந்திய அளவில் பட்டியலின மக்களுக்கான ஒரு குரலாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாகவும் இன்னைக்கு திரும்ப மாறி ஒரு மிகப்பெரிய உயரமான பிம்பமாக நிற்கிறாரு. அவரை போய் நீங்கள் ஜாதின்னு சொன்னால் அவர் வந்து அடங்கலாம் முடியாது, அவர் அடைக்கிடவும் முடியாது. அதன் அடிப்படையில் வைத்து வரப்போகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு ஒரு பெரும்பான்மையான ஒரு வாக்கு இருக்கிற அந்த கட்சிக்கு சீட்டு எவ்வளோ கிடைக்கும்? எந்த முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட்சியை பார்ப்பாங்க? கட்சிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுமா? கட்சிக்கு முக்கியத்துவம் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்குது. எல்லாரும் என்ன கேட்கணும்னா இவங்க எது கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா.
எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறாரு டாக்டர் திருமா. ஏன்னா அந்த கட்சி வந்து திமுக வந்து முதலமைச்சராகணும், அதிமுக முதலமைச்சராகணும், இதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி விசிக கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு விளிம்புநிலை சமூகத்தை சார்ந்த ஒரு ஆதித்தமிழ் முதலமைச்சராக வேண்டும், விசிக ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றதால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. அதுக்கான பாதையில் தான் டாக்டர் திருமா போயிட்டு இருக்காரு. அதனால தான் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலுமே கூட டாக்டர் திருமா அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த கட்சியையும் இந்த மக்களையும் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு போகணும், அதற்கான வழியில் டாக்டர் திருமா வந்து போயிட்டு இருக்காரு. திமுகவுக்கு உள்ளபடியே நான் சொல்ல விரும்புது என்னன்னா, திமுகவுக்கு மனசாட்சி இருக்குது, கூட்டணி தர்மம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருந்ததுன்னா அதிகமான சீட்டுகளை கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லை, நியாயமான சீட்டுகளை நீங்கள் கொடுங்க. குறைந்தபட்சம் ஒரு 20-25 தொகுதியாவது விசிகாவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதுதான் சரியான ஒன்றாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக இந்த முறை விசிகா இரட்டை இலக்கத்தில் சீட்டு வாங்கும். இவங்க சொல்கிற மாதிரி 4 சீட்டு 6 சீட்டுலாம் கிடையாது. நிச்சயமாக விசிகா இரட்டை இலக்கத்தில் சீட்டு வாங்கியே தீரும். திமுக அதை கொடுத்தாக வேண்டும். அதுதான் அவங்க தலையெழுத்து. அரசியல் பார்வையில வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து மக்களுக்கு கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.